ஸோ இன்றைக்கி பயாலஜியில் ஹியூமன் டிசீஸ் மனித நோய்கள் அப்படிங்கிற ஒரு பிக் டாபிக்ங்க இது. ஸோ இந்த பிக் டாப்பிக்கில் பார்ட் 1 மட்டும்தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பார்ட் 2 வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஏன்னா அவ்வளோ பெரிய டாபிக் இது. ஸோ இதில் நிறையா கொஷின்ஸ் எக்ஸாமில் வரும். எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, டெட்டு சயின்ஸ் குரூப் இருக்கிறவங்க, மேக்ஸ் சயின்ஸ் இருக்கிறவங்களுக்கு நிறையா கொஷின்ஸில் கேட்பாங்க. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பயாலஜி பொறுத்த வரைக்கும் ஹியூமன் ரிலேட்டட்லாம் அதிகமான கொஷின்ஸ் கேட்பாங்க. ஹியூமன் டிசீஸ், ஹியூமனுடைய ஆர்கன்ஸ், இதை ரிலேட்டடாக நீங்கள் வந்து நிறையா படித்து வச்சுக்கணும். அதுக்கு அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணிக்கணும். ஸோ இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் எங்கே இருக்குது அப்படின்னு ஒரு கோத்ரூ பண்ணிக்கலாம். ஸோ பயாலஜியில் வரிசையாக அந்த டாபிக் வந்து கவர் பண்ணிட்டே வரும். ஸோ இன்றைக்கி 8th சாப்டர் அப்படிங்கும்போது ஹியூமன் டிசீஸ் மனித நோய்கள் அப்படிங்கிற ஒரு டாபிக். இந்த மனித நோய்கள் அப்படின்னு பார்த்தோம்னா எங்கெங்கே இருக்குது பாருங்கள். 6th ஸ்டாண்டர்ட் டேம் 1 11/6 இருக்குது. 7th ஸ்டாண்டர்ட் டேம் 1 11/6, 9th ஸ்டாண்டர்ட் லெசன் 21-22, 10th ஸ்டாண்டர்ட் லெசன் 14-21, 12th பயாலஜியில் இருக்குது, ஜுவாலஜியில் இருக்குது, 8th சயின்ஸு 16th இருக்குது. ஸோ இதில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே நியூட்ரிஷனாக இருக்கும், ஹியூமன் டிசீஸாகவும் இருக்கும், ஹெல்த் ஹைஜீனாகவும் இருக்கும். இதை நம்ம வந்து செக்ரிகேட் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் கொஞ்சம் ஐசோலேட் பண்ணி. நியூட்ரிஷன் தனியாக நம்ம பார்த்துட்டோம். இன்றைக்கி பார்க்கக்கூடியது ஹியூமன் டிசீஸு. ஸோ ஹியூமன் டிசீஸில் 2 பார்ட்ஸ் இருக்குது, சரிங்களா? ஸோ இன்றைக்கி ஹியூமன் டிசீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டுங்க. எதுவுமே நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. நிறைய டைமிங் எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், படிக்கணும். ஸோ நிறைய டைமிங் எடுத்து படித்தா மட்டும்தான் ஞாபகத்தில் இருக்கும், இல்லைன்னா மறந்துடும். ஓகேங்களா? சரி, கவனிக்கலாம். இந்த டாபிக்குள்ளே போகலாம் வரிசையாக. ஃபஸ்ட்டு டிசீஸ்னால் என்ன ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது. வாட் இஸ் டிசீஸ்? நோய்கள் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, அது என்ன? அதாவது த கண்டிஷன் ஆஃப் மேல் ஃபங்க்ஷனிங் ஆஃப் தி ஆர்கான் சிஸ்டம் ஆர் சிஸ்டம் இஸ் கால்டு டிசீஸ். ஸோ மேல் ஃபங்க்ஷன் ஆகிடும். மேல் ஃபங்க்ஷன் ஆஃப் தி ஆர்கன் சிஸ்டம். ஏதோ சம்திங் நல்லா போயிட்டு இருந்தது, டிஸ்டர்ப் ஆகிடும். இப்போ டிஸ்டர்ப் ஆனால தெரியும், ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ், தொற்று வந்து நம்மளுக்கு வந்து தாக்கியிருக்குது அப்படின்னு. அப்போது அதுக்கான காரணங்கள் என்ன, அதுக்கான காசஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பேத்தோஜென்ஸ் நோய் கிருமிகள், என்வரன்மெண்டல் ஃபேக்டர்ஸ் சூழ்நிலை காரணிகள், நியூட்ரிஷனல் ஃபேக்டர்ஸ் சத்து பற்றாக்குறை, ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் மரபியல் காரணங்கள், மெட்டாபாலிக் ஃபேக்டர்ஸ் வளர்ச்சிதை மாற்ற குறைபாடுகள், இன்னும் எக்ஸட்ரா நிறைய காரணங்கள். ஸோ நீங்கள் வந்து ஹியூமன் பயாலஜி ஆர் ஹியூமன் சயின்ஸு அல்லது மெடிக்கல் ரிலேட்டட் படிச்சிங்கன்னா ஒரு நோய்க்கு இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லவே முடியாது. நிறைய காரணங்கள் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து கோல்டு அட்டாக் ஆகுது, த்ரோட் பெயின் வருதுன்னா நிறைய நோய்களுக்கு காரணமாகவே இருக்குது. சிங்கிள் காமன் கோல்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கொரோனா வரைக்கும் அதே சிம்டம்ஸ் தான் காமிக்குது. அதுக்கு நமக்கு தெரிஞ்சது தான். சரி, இப்போது அடுத்தது கிருமிகள் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிருமிகள் காரணமாக தோன்றும் நோய்கள் இது. டிசீஸ் காஸ்டு பை ஆர்கானிசம்ஸ். ராபர்ட் கோச், லூயிஸ் பாஸ்டர், அவங்க 2 பேர். ஃபஸ்ட்டு the first to establish germ theory of disease. இதுவே ஒன் ஆஃப் தி ஒரு ஸ்டேட்மெண்ட்டே ஒரு கொஸ்டின் தான். ஸோ ராபர்ட் கோச்சு, அதுக்கப்புறம் லூயிஸ் பாஸ்டர், இவங்க 2 பேர் தான் அந்த ஃபஸ்ட்டு டு எஸ்டாப்ளிஷ் தி ஜெம் தேரி ஆஃப் டிசீஸை கண்டுபிடிச்சாங்க. சரி, எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. என்னென்னா காமன் ஹியூமன் டிசீஸ் அப்படிங்கிறது ஸோ தமிழ்லையும் பார்க்கலாம், இங்கிலீஷ்லேயும் பார்க்கலாம். ஸோ பாக்டீரியல் டிசீஸ் என்னென்னா அப்படின்னு பாருங்கள். ஸோ பாக்டீரியல் டிசீஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிசென்ட்ரி, பிளாக், டிப்தீரியா, காலரா, சரிங்களா, டைஃபாய்டு, அப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். டைஃபாய்டு, நிமோனியா, ஓகேவா? ஸோ இந்த டிசீஸ் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த டிசீஸ் நேமிங் எதனால் காசஸ் நடந்திருக்குது, அதனால் பாக்டீரியாலாம் நடந்திருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்த வைரல் டிசீஸ், காமன் கோல்டு, மம்ஸ், மீசல்ஸ், வைரல் ஹெப்படைட்டிஸ், டெங்கு ஃபீவர், சிக்கன் குனியா, சிக்கன் பாக்ஸ், போலியோ மில்டிஸ். தமிழில் அடுத்த பேஜில் வரும்.
தமிழ்னு பார்த்துக்கலாம். ஃபங்கல் டிசீஸில் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேலிடியாசிஸ், அத்லெட்டிக் ஃபுட், அது புரோட்டோசோவா டிசீஸ் வந்து மலேரியா, அமீபியா, ஆஃப்ரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ், காலாசார். ஹெல்மின்த் டிசீஸ் அப்படிங்கிறது அஸ்காரிஸ் ஃபிலாரிசிஸ். ஸோ இதே போல் நம்மளுக்கு வந்து தமிழ்லேயே இருக்குது. ஸோ யூ கேன் ஆல்சோ கோ த்ரூ இட். சரிங்களா? ஸோ இந்த பிடிஎஃப் வந்து யூடியூப்பில் அப்லோட் ஆனதுக்கப்புறம் இதை டவுன்லோட் பண்ணி இந்த நோட்ஸே சிறப்பாக படிச்சுங்க. ரொம்ப அருமையான நோட்ஸ். பாக்டீரியல் டிசீஸில் இண்டிவிஜுவலாகவே நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொன்றா. ஸோ பாக்டீரியா என்னங்க? அது நுண்ணோக்கி மூலமாக மட்டுமே காணக்கூடிய ஒரு செல் ப்ரோக்ரியாட்டிக் செல். யூனிசெல்லுலார் ப்ரோக்ரியாட்டிக் செல், யூக்ரியாட்டிக் செல்னு 2 செல் இருக்குது இல்லையா? இது ப்ரோக்ரியாட்டிக் செல் தான் பாக்டீரியா. இந்த டிசீஸ், இதனால் பாக்டீரியானால் வரக்கூடிய டிசீஸ் இன்னும் நிறையா சொல்கிறாங்க பாருங்கள். டியூபர்குலோசிஸ், காசநோய், காலரா, டிப்தீரியா, பிளாக், சிபிலிஸ், லெப்ரசி, டைஃபாய்டு, டெட்டனஸ், நிமோனியா, கோனோரியா, டிசென்ட்ரி. ஸோ இப்படியே நம்ம வந்து சொல்லிக்கிட்டே போகிறோம். நிறைய டிசீஸ் வந்து காசஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த டிசீஸு நேம் தெரிஞ்சுக்கிட்டாலே அதுவே சிறப்பு. அதுலேருந்து நமக்கு வந்து டீட்டெயிலாக உள்ளே போகும்போது எல்லாம் சார்ட் பேசிஸில் தான் வரும். ஓகேங்களா? ஸோ என்ன டிசீஸ்னால் பாருங்கள், ஷிகிலியோசிஸ். ஷிகிலியோசிஸ் அப்படிங்கிறது ஷிகில்லா அப்படிங்கிற ஒரு ஏஜெண்ட். இது வரக்கூடிய இந்த பாக்டீரியாவுடைய நேம் நீங்கள் படித்து வச்சுக்கணும். பேசிலரி டிசென்ட்ரி. பாக்டீரியா நேம் வந்து பேசிலரி டிசென்ட்ரி. நேரம் எங்கே தாக்குது? இன்டெஸ்டைனை தாக்குது. அதனால் என்ன ஆகும்? இந்த ஃபுட்டு அண்ட் வாட்டர் கண்டாமினேட்டட் பை ஃபீசஸ் அண்ட் ஃபீக்கல் ஓரல் க்ளோத்ஸ், அந்த ப்ராப்ளம் வரும். என்ன சிம்டம்ஸ் வரும்? டீஹைட்ரேஷன் அதிகமாக வந்துகிட்டே இருக்குங்க. சரிங்களா? டீஹைட்ரேஷன்ஸ் வந்து தொடர்ந்து நமக்கு கிடச்சிடும். டீஹைட்ரேஷன் என்ன? நீர் உடைய பண்புகள் குறைஞ்சிட்டே வரும். பிளட் அண்ட் மியூக்கஸ் இன் ஸ்டூல்ஸ். ஸோ தமிழ் மீடியம் பின்னாடி இருக்கும், பின்னாடி பார்த்துருக்கோம். அடுத்த இந்த பிளாக் நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளாக் டெத். ஸோ இதுவும் பாக்டீரியானால் வரக்கூடியது. ஸோ எர்சினியா பெட்டிஸ், லிம்ப் நோட்ஸ். சரிங்களா? ஃபீவர்ஸ் பயங்கரமாக இருக்கும், ஹெட்டேக் இருக்கும், ஸ்வாலன் லிம்ப் நோட்ஸ் எல்லாம் வரும். இந்த ஒவ்வொரு டிசீஸும் முக்கியமான டிசீஸுடைய சிம்டம்ஸு, டிசீஸுடைய பாக்டீரியாவோட நேம் படித்து வச்சுக்கணும். டிப்தீரியா. ஸோ கேரனியோ பாக்டீரியம் டிப்தீரியம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். டிப்தீரியாங்கிறது டிப்தீரியம் பாக்டீரியா நேமில் வந்துருக்குது. லேனக்ஸ், குரல் இருக்கு இல்லையா? குரலில் தாக்க முடியாது. ஸ்கின்லையும் வரும், நேசலையும் வரும், ஜெனிட்டலையும் வரும். ஸோ அவங்க இந்த டிப்தீரியா வந்திருக்கக்கூடியவங்க அவங்களுடைய ட்ராப்லெட்ஸ் எங்கேயாவது விட்டுட்டாங்களே போதும், இன்ஃபெக்ஷன் வந்துடும், மற்றவங்களுக்கு தொற்றாயிடும். ஸோ ஃபீவர், சோர் த்ரோட், ஆர்னஸ், டிஃபிகல்ட்டி இன் ப்ரீத்திங், ரொம்ப சிரமப்படுறவங்க இந்த வந்துச்சுன்னா. காலரா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது விப்ரியோ காலரே அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா. நேராக இன்டெஸ்டைனை தான் அது அஃபெக்ட் பண்ணுது. ஸோ எல்லாத்துக்கும் காரணம் யாருங்க? சாப்பாடும் தண்ணி தான். தண்ணியை வந்து காப்பாற்றும், கண்டாமினேட்டட் வாட்டர்ஸ். சரிங்களா? ஸோ வெளியில் போய் எங்கேயும் சீக்கிரமாக வாட்டரை ஓப்பன் இருக்கக்கூடியது அல்லது ஹோட்டல்ஸில் அது ஹைஜீனிக்காக இல்லை வாட்டர்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துடக்கூடாது. எடுத்து இந்த மாதிரி பெரிய ப்ராப்ளம்ஸாக வரும். டெட்டனஸ், க்ளோஸ்ட்ரிடியம் டெட்டனி, ஸ்பேசம் ஆஃப் மசில்ஸ், த்ரோ wound இன்ஃபெக்ஷன்ஸ், இது மாதிரி நிறையா வரும். ஸோ யூ கேன் ஆல்சோ கோ த்ரூ இட். அதே மாதிரி டைஃபாய்டு, நிமோனியா, டியூபர்குலோசிஸ், இதனுடைய பாக்டீரியா நேம்ஸை நீங்கள் வந்து படிச்சுக்கங்க. அது எங்கே அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி தமிழ்லேயும் இருக்குது. ஸோ இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிங்கன்னா தமிழ்லேயே நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகேங்களா? ரைட். இப்போது இது வரைக்கும் பாக்டீரியா பார்த்தோம் இல்லையா? நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது வைரஸ் டிசீஸ். மனிதர்களுக்கு வைரஸ் டிசீஸ். ஸோ வைரஸ் அப்படின்னாலே அது புரோட்டீன், புரதத்தால் சூழப்பட்ட உரை காணப்படும். அதனால தான் அந்த வைரஸ் இருக்கக்கூடிய பிளேஸு எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வளன்னு இருக்கும். எப்படி வளன்னு இருக்கும்? ஒரு ஜவ்வு எடுத்து தடவுன மாதிரி வளன்னு இருக்கும். அந்த வளவளப்பு இருக்குது பார்த்தீங்களா? அந்த வளவளப்பு போகிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம்? சோப்பு போட்டு கையை நல்லா கழுவுறோம். அப்போ சோப்பு போட்டு கழுவும் போது
அந்த வளவளப்பு தன்மை, அந்த புரதத்தன்மை போயிடுச்சுன்னு வச்சுக்கலேன், இன்ஆக்டிவாக மாறிடும். இதை தான் நம்ம கொரோனா டைமில் அடிக்கடி சொல்லியிருப்பாங்க. நீங்கள் வந்து சோப்பு போட்டு கழுவணும், எப்படி கழுவணும்னு சொல்லி கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ என்ன இருக்கும், இந்த உரையில் டிஎன்ஏவும் ஆர்என்ஏவை அந்த மரபு பொருட்கள் தான் காணப்படும். இந்த வைரஸ்னால் அஃபெக்ட் பண்ணக்கூடிய நோய்கள் என்னென்னா அப்படி வரிசையாக லிஸ்ட்டு கொடுத்துக்கிட்டே இருக்க நிறைய நோய்களை நம்ம பார்க்குறோங்க. ஸோ போலியோ, காமன் கோல்டு சாதாரண சளி, இன்ஃப்ளூயன்ஸா சுவாச நோய்கள், ரேபிஸ் வெறிக்கடி, ஹெப்படைட்டிஸ் கல்லீரல் வீக்கம், மெனினைட்டிஸ் இல்லையா, மெனினைட்டிஸ் அப்படிங்கிறது மூளை உறை வீக்கம், என்சிஃபலிட்டிஸ் பிரைன் ஃபீவர் மூளை காய்ச்சல், ஸோ ஹெச்ஐவி எய்ட்ஸ் கேள்விப்பட்டிருக்கோம், சிக்கன் பாக்ஸ் சின்னம்மை, ருபேலா தட்டம்மை, மம்ஸ் அப்படிங்கிறது புட்டலாமை, மேசலஸ் அப்படிங்கிறது மணல்வாரி அம்மை, எல்லாம் அம்மை வகைகள் சேர்ந்தது, ஸ்மால் பாக்ஸ் பெரிய அம்மை, டெங்கு ஃபீவர் டெங்கு காய்ச்சல், சிக்கன் குனியா. ஸோ எல்லாத்துக்கும் லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கலேன், எல்லாத்துக்கும் முதன்மையாக காரணமாக இருக்கிறவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் இன்ஃபெக்ஷன் தான். நம்ம எங்கேயாவது போய் வாட்டரை குடிச்சிருப்போம், அது வந்து அந்த நோய் அப்படி அஃபெக்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ வாட்டர் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி கையில் எங்கேயாவது நம்ம அது கையிலையே நம்ம கால்லையோ அல்லது ஃபேஸ்லேயோ எங்கேயாவது நம்ம வந்து வைரஸ் வந்து ஒட்டியிருக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா வாயில் கை வைக்கிற பழக்கம், மூக்கில் கை விடுற பழக்கம் இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரமாக அது அஃபெக்ட் ஆகிறத நம்ம வந்து குழந்தைங்கள்லேருந்து பார்த்துருக்க முடியும். ஸோ இந்த வைரஸ் டிசீஸ் இருக்குது பார்த்திங்கன்னா, ஜென்ரலி இவங்க வந்து 4 types ஆன் தி பேசிஸ் ஆஃப் சிம்டம்ஸ் ப்ரொடியூஸ்டு இன் தி பாடி ஆர்கன்ஸ். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உடல் உறுப்புகளில் தோன்றக்கூடிய அறிகுறிகளை பயன்படுத்திய இந்த வைரல் நோய்களை நம்ம வந்து 4 வகையாக பிரிக்கலாமா. முதல் வகை நியூமோட்ரோபிக் டிசீஸ், படித்து வச்சுக்க, சுவாச நோய்கள். வைரஸ் அஃபெக்ட் பண்ணாலே ஃபஸ்ட்டு சுவாசம் தான் அடிக்கும். அதுதான் நம்ம இன்ஃப்ளூயன்ஸா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டில் என்ன ஆகும், இன்ஃபெக்ஷன் ஆகிடுங்க. ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டில் இன்ஃபெக்ஷன் வந்துடும். அதனால் அங்கே நைட்டு தூங்கும்போது சுவாசத்தில் நிறைய மூச்சு திணறல் நம்ம பார்ப்போம். அதான் வந்து நியூமோட்ரோபிக் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது டெர்மோட்ரோபிக் டிசீஸ். ஜென்ரலி நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும், டெர்மோ எதை குறிக்குது அப்படின்னா தோலை குறிக்குது. டெர்ம் அப்படின்னாலே தோலை குறிக்கும் அப்படின்னு தெரிஞ்சு, தோல் நோய், ஸ்கின். அதுக்கப்புறம் சப்குட்டேனியஸ் டிசீஸ் அஃபெக்டட் பை சிக்கன் பாக்ஸ் அண்ட் மீசல்ஸ். தோல் நோய்கள், தோல் நோய் வந்தாலே வைரஸ்னால் வந்திருக்குது அப்படின்னு தெரியும். அடுத்து பார்த்திங்கன்னா வெஸ்ரோட்ரோபிக் டிசீஸ், அது உள்ளுறுப்பு நோய்கள், உள்ளேயே அஃபெக்ட் ஆகும். உள்ளுறுப்பு நோய்க்கு அருமையான எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த மஞ்சக்காமலை. சரிங்களா? மஞ்சக்காமலை, டெங்கு காய்ச்சல், இதெல்லாம் ரத்தம் மற்றும் உள்ளு உறுப்புகள். உறுப்புகள் என்னது எக்ஸாம்பிளுக்கு கல்லீரல் பாதிக்கப்பட்டுரும். கல்லீரல் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து லிவர் அஃபெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த மஞ்சக்காமலையெல்லாம் வரதை நான் பார்த்துருப்போம். ஸோ இதுவும் வாட்டர் பேசிஸ் நோய் தான், வாட்டர்னால் அஃபெக்ட் பண்ணக்கூடிய நோய் தான். நியூரோட்ரோபிக் டிசீஸ், நியூரோ அப்படின்னாலே நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள், ரேபீஸ், இளம்பிள்ளை வாதம். ஸோ இதெல்லாம் வந்து நரம்பு மண்டலத்தை பாதிச்சிருமா. அப்போ இந்த 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இதுவே எக்ஸாம்ஸில் வரக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் தான். நியூமோட்ரோபிக் டிசீஸ், டெர்மோட்ரோபிக் டிசீஸ், வெஸ்ரோட்ரோபிக் டிசீஸ், நியூரோட்ரோபிக் டிசீஸ் அப்படிங்கிற நேமோடு சேர்த்து அவங்க வந்து எந்த டிசீஸை உருவாக்குறாங்க அப்படிங்கிறதும் நீங்கள் படிச்சுக்கணும். இப்போ இந்த வைரஸ் மனித வைரஸ் நோய்களை பார்க்கலாம். இப்போ சாதாரண கோல்டு பார்த்தீங்களா, சாதாரண கோல்டு, காமன் கோல்டு, இது கூட வைரஸ்னாலையும் வருது. எந்த வைரஸ் கேட்பாங்க, ரீனோ வைரஸ். அது ரைனோ வைரஸ். இந்த ரைனோ வைரஸ் சுவாச பாதை, அது இந்த சொல்கிறோம் இல்லையா, ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டை அட்டாக் பண்ணிடும். பரவும் முறை அப்படின்னா அவங்களுடைய எச்சரிக்கை பார்த்தீங்களா, அதன் மூலமாகவே பரவிடும். ஸோ நைட்டு தூங்கும்போது மூக்கடைக்கும், கோழை வெளியேற்றம்னா சளி நிறைய வெளியேறும், தொண்டை வலி இருக்கும், இருமல் இருக்கும், தலைவலி இருக்கும். இது எல்லாமே சாதாரண கோல்ட்லேயே நம்ம டேரெக்டாக பார்த்துட்ருக்கோம். ஸோ புட்டாளமை
ஸோ பொண்ணுக்கு வீங்கின்னு சொல்லுவாங்க. அது இந்த கழுத்து இருக்குது பார்த்தீங்களா, அந்த கழுத்தில் வந்து அப்படியே வீங்கிடும். மம்ஸ் வைரஸ், ஆர்என்ஏ வைரஸ், பராமிக்சோ வைரஸ். இந்த வைரஸுடைய நேம்ஸ் ஞாபகம் வச்சுக்கோ. இது ஒரு வைரஸ்னால் வரக்கூடியது. ஸோ உமிழ்நீர் சுரபி இருக்குது பார்த்தீங்களா, இதழ் மூலமாக மற்றவங்களுக்கு இது பரவிடுங்க. சரிங்களா? ஸோ இதான் வந்து வீக்கம் பேரோட்டைடு அப்படிங்கிறது இந்த சுரபியில் வந்து வீக்கம் ஏற்பட்டுரும். ஸோ தட்டமை கேள்விப்பட்டிருப்போம். தோல் பகுதியில் தான் பயங்கரமாக வந்து இந்த பரவி வரக்கூடியதான் இந்த தட்டமை. அதே மாதிரி கல்லீரல் சுழற்சி ஹெப்படைட்டிஸ் வைரஸ் கல்லீரலால் வரக்கூடியது. ஸோ கல்லீரல் சிதைவு ஏற்படும், மஞ்சள் காமாலை வரும் இல்லையா, ஜாண்டிஸ் வர்றதுக்கு காரணமே இந்த கல்லீரல் தான் அஃபெக்ட் பண்ணக்கூடியதான். ஸோ சிக்கன் பாக்ஸ், வெரிசெல்லா ஜோஸ்டர் வைரஸ், இந்த வைரஸுடைய நேம் பார்த்துக்கோ. இளம்பிள்ளைவாதம் போலியோ அப்படிங்கிறது போலியோ வைரஸ். டெங்கு காய்ச்சல் அப்படிங்கிறது டெங்கு வைரஸ், டென்வி அல்லது 1 to 4 வைரஸ். சிக்கன் குனியா அப்படிங்கிறது ஆல்ஃபா வைரஸ், ஈஸியாக அது டோக்கோ வைரஸ், ஆல்ஃபா வைரஸ், டோக்கோ வைரஸ். ஸோ சிக்கன் குனியா வந்து நரம்பு மண்டலத்தை பாதிக்குதாம்மா பயங்கரமாக. ஸோ ஃபீவர் அசோஷியல் இருக்கும், மூட்டு வலிங்க, அப்படியே மூட்டு வந்து அப்படியே முடங்கிடும், மூட்டுக்கெல்லாம் வந்து வீக்கமாயிட்டு நடக்கவே முடியாது. கிட்டத்தட்ட ஒரு திரும்ப ரிக்கவரி ஆகிறதுக்கு 1 month ஆயிரும் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள், நிஃபா வைரஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த வைரஸ் வந்து பார்த்திங்கன்னா சூனோட்டிக் வைரஸ். நிஃபா வைரஸ் என்பது ஒரு சூனோட்டிக் வைரஸ். இவங்க எங்கே டிரான்ஸ்மிட்டட் ஃப்ரம் அனிமல் டு ஹியூமன்ஸ், விலங்குகள் மூலமாக பரவக்கூடிய வைரஸ் தான் நிஃபா வைரஸ். இது அவங்க சாப்பிடக்கூடிய உணவுல பகுதியிலேருந்தே இது வந்து இன்ஃபெக்ஷன் நடந்துடும். It causes a range of illness from asymptomatic infection to acute respiratory illness and fatal encephalitis. இந்த வைரஸ் வந்துச்சு வச்சுக்கலாம், இந்த அறிகுறிகள் என்ன, அது தொற்று தீவிர சுவாச நோய் ஆயிடும். இறப்பையை எடுத்து மூளை வீக்க நோய்க்கு பல நோய்கள் வரத்துக்கு ஒரு இன்ஃபெக்ஷனான நோய் தான் இந்த நிஃபா வைரஸ். இது கேள்விப்பட்டிருப்போம், நியூஸ்லாம் பார்த்துட்டே வந்தீங்கன்னா ஸ்வின் ஃப்ளோ அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். இந்த ஸ்வின் ஃப்ளோ இருக்கு இல்லையா, 1919 தான் ஒரு பெரிய பேண்டமிக். பன்றி காய்ச்சல்லாம் பயம், யாருக்காவது பன்றி காய்ச்சல் வந்து அவ்வளோதான், தப்பிக்கிறதே கஷ்டம். அது மாதிரி ஒரு பெரிய பேண்டமிக்காக இருந்தது. இன்றளவும் கொஞ்சம் பயம்தான். இது H1N1 வைரஸ் ஸ்ட்ரைன், இது மாதிரி அது H1N1 வைரஸை கொண்டது. சரி, என்ன சிம்டம்ஸ் பாருங்களேன். சாதாரண காமன் கோல்டுக்கு வரக்கூடிய சிம்டம்ஸ் தான் நீங்கள் பார்ப்பீங்க. என்ன அந்த காமன் கோல்டு? ஃபீவர் வரும், காஃப் வரும், சோர் த்ரோட் வரும், சில்ஸ் வரும், வீக்னஸ் இருக்கும், பாடி ஏக்ஸ் இருக்கும், எல்லாம் வந்து காமன் கோல்டில் வரக்கூடியது. சில்ட்ரன்ஸ், ப்ரெக்னென்ட் உமன், எல்டர்லி ஆர் எ ரிஸ்க் ஃப்ரம் தி சிவியர் இன்ஃபெக்ஷன்ஸ். சரிங்களா, அவங்க எல்லாத்துக்கும் யாரையும் விட மாட்டாங்க. குழந்தைகளை எந்த ஒரு நோய் குழந்தைகளை தாக்குதோ அதே அளவுக்கு இந்த வயதான ஆஃப்டர் 60 இருப்பாங்க இல்லையா, 60 வயதுக்கு மேலே இருப்பாங்க, குழந்தைகளும் 60 வயதுக்கு மேலே உள்ளவங்களும் சமம் தான். அதே போல் தான் அந்த தொற்று வந்து அஃபெக்ட் ஆகி படுக்க போட்டுரும். அடுத்த ஒரு வைரஸ் சம்மந்தப்பட்டது பார்த்தீங்கன்னா ஹெச்ஐவி அண்ட் ப்ரிவென்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். எய்ட்ஸ் கேள்விப்பட்டிருப்போம், ஒரு காலத்தில் எய்ட்ஸ் ஃபேமஸ் இல்லையா, எங்கே பார்த்தா இது இப்படி கொரோனா பேசிகிட்டு இருக்க மாதிரியே இது பேசுவோம். என்ன நேம் இது? அக்வயர்ட் இம்யூனோ டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம், ட்ரெட்ஃபுல் டிசீஸ். தடுப்பாற்றல் குறைவான ஒரு நோய். இது நோய் வரத்துக்கு காரணம் என்ன? பாலின தொடர்பு, இரத்த பொருட்கள் வழியாக பரவக்கூடிய ஒரு கொடிய வகை நோய். இது சும்மா விடாது. ஸோ இதனால் வருது அப்படின்னு பார்த்துக்குங்க. செக்ஷுவல் கான்டாக்ட் ஆர் த்ரூ பிளட் அண்ட் பிளட் ப்ராடக்ட்ஸில் இது வந்துடும். ஸோ இந்த ஹெச்ஐவி எய்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ரோபர்ட் கேலோ, த நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் USA, LUC Monatinge, Pasteur Institute of Paris isolated the virus immunoimmunity. புரியுதுங்களா?
ஸோ அமெரிக்காலையும் ஃப்ரான்ஸ் நாட்டிலையும் இருந்த அந்த சயின்டிஸ்ட்டு அந்த நோய்க்கான வைரஸை பிரித்து எடுத்து பார்த்தாங்க. சரிங்களா? டிஃபிஷியன்சி வைரஸ் சொல்கிறோம்ல, ஹெச்ஐவி, அதுதான் எய்ட்ஸுக்கு வந்து அஃபெக்டே பண்ணுது. இந்த ஹெச்ஐவி அப்படிங்கிறது ரெட்ரோ வைரஸ், மரபு பொருள் உள்ள ஒரு ரெட்ரோ வைரஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வைரஸ் அப்படின்னாலே மேலே ஒரு புரோட்டீன் உரை இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். அதான் கிளைகோபுரோட்டீன் என்வலப், ஜெனட்டிக் மெட்டீரியல் ஆர்என்ஏ. ஸோ ஜெனட்டிக் மெட்டீரியல்னால் இந்த ஆர்என்ஏ தான். ஆர்என்ஏ என்பது ஒரு மரபு பொருள் தான். இதுதான் அது அஃபெக்ட் ஆகுது. The HIV causes profound immunosuppression in humans. சரிங்களா? அது ஒரு மரபு பொருளாக கொண்ட கிளைகோ புரதலால் சூழப்பட்ட ஒரு ரெட்ரோ வைரஸ் தான் இந்த ஹெச்ஐவி. இதில் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த வைரஸ் என்ன பண்ணும்? ஆன்டிபயோட்டிக்களை உருவாக்கும் CD4 மற்றும் சரிங்களா, டி ஹெல்பர் செல் இல்லையா, உருவாக்கு செல்லக்கூடிய இந்த லிம்போசைட்டுகள் எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, அஃபெக்ட் பண்ணி விட்டுரும், தடுக்க விட்டுரும். அப்போ என்ன மீனிங்? ஜென்ரலாகவே நம்ம உடம்புல ஆன்டிபயோட்டிக் இருக்குது. நம்ம ஏதாவது தண்ணி குடிக்கிறோம், திடீர்னு ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம், கோல்டு அட்டாக் ஆகுது அப்படின்னா அந்த ஆன்டிபயோட்டிக் போய் நம்ம வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணோம். அது வெள்ளை அணுக்கள் இந்த லிம்போசைட்டு, அதில் உருவாக்கக்கூடிய இந்த CD4+ டி ஹெல்பர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாத்தையும் அவங்க ஃபார்மேஷன் பண்ண முடியாமல் தடுத்துரும். அந்தளவுக்கு மோசமானது இந்த வைரஸ். சரி, என்னென்ன சிம்டம்ஸ் வருது அப்படின்னா, முதல்ல என்ன, அவங்க வெயிட் லாஸ் ஆகிடும், எடை குறைஞ்சிரும். க்ரானிக் டயரியா, தொடர்ந்து கடும் பேதி போயிட்டே இருக்கும். ப்ரோலாங்டு ஃபீவர், ஆப்பர்ச்சுனிஸ்டிக் இன்ஃபெக்ஷன்ஸ் சச் அஸ் டியூபர்குலோசிஸ், கேண்டியாசிஸ், அது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஆன் ஸ்கின், ரிகரண்ட் ஹெப்ஸ் ஜோஸ்டர் வைரல் இன்ஃபெக்ஷன். புரியுதுங்களா? அது எடை குறைஞ்சிரும், பேதியாக போயிட்டுருக்கோம். அதே மாதிரி ஹெர்பஸ் சூஸ்டர் அப்படிங்கிற வைரஸ் தாக்கி டிபி மாதிரி இதை அஃபெக்ட் பண்ணிடும். சரி, இந்த வைரஸ் வந்துருச்சு இல்லையா, இதை கண்டுபிடிக்கக்கூடிய நம்மள்ட்ட என்ன இருக்குது அப்படின்னா எலிசா ஃபேமஸ். இன்றைக்கி அந்த எலிசா மூலமாக கொரோனா வைரஸை கண்டுபிடிக்க முடியல. சரிங்களா? ஒவ்வொரு அட்வான்ஸ்மெண்ட், இந்த எலிசாவே ஒரு அட்வான்ஸ்மெண்ட்டு. ஸோ மைக்ரோபயாலஜிஸ்ட் அவங்களுக்குலாம் தெரியும் இந்த எலிசா பற்றி. என்சைம் லிங்க்டு இம்யூனோசார்பண்ட் அஸ்ஸே அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ அது ஒரு டெஸ்ட்டு. அது செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த வைரஸ் என்ன வைரஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இதுவே கொரோனா வைரஸை கண்டுபிடிக்க முடியல. வெஸ்டர்ன் போல்ட் எ கன்ஃபர்மேட்டிவ் டெஸ்ட். வெஸ்டர்ன் பிளாட்ங்கிறது ஒரு கன்ஃபர்மேட்டிவ் டெஸ்ட். சரி, இதை எப்படி தடுக்கலாங்க அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ஸோ ப்ரொடெக்டட் செக்ஷுவல் பிஹேவியர், சேஃப் செக்ஸ் ப்ராக்டிஸ், இதுக்கு ஹெச்ஐவி, ஸ்க்ரீனிங் தி பிளட் ஆஃப் ஹெச்ஐவி பிஃபோர் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன். சரிங்களா? ஆய்வு செய்யப்பட்ட ரத்தத்தை மட்டும்தான் செலுத்தணும். முன்னாடிலாம் வந்து தெரியும் உங்களுக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு தெரியாது. நாங்களாம் டாக்டர்ஸில் போகும்போது அங்கே பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ஷன் போடுறதுக்குன்னே ஒரு தனி ரூம் வச்சுருப்பாங்க. அந்த ரூமில் போனீங்கன்னா ஒரு நர்ஸ் இருப்பாங்க. அங்கே வந்து ஒரு அடுப்பு இருக்கும், அந்த அடுப்பு மேலே சட்டி இருக்கும், சட்டியில் தண்ணி இருக்கும், தண்ணியில் வந்து இந்த சிரிஞ்செலாம் தூக்கி அதில் போட்டிருப்பாங்க. ஹாட்டாக அடி கொதிச்சிக்கிட்டே இருக்கும். அதுலேருந்து டாங்ஸ் வச்சு எடுத்து நமக்கு இன்ஜெக்ஷன் போடுவாங்க, சிரிஞ்சை யூஸ் பண்ணுவாங்க. இன்றைக்கி இதுங்க இந்த எய்ட்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம், ஹெச்ஐவிலாம் வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம என்ன யூஸ் பண்ணுறாங்க? டிஸ்போசல் சிரிஞ்ச். சரிங்களா? ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஊசிகளை பயன்படுத்திட்டு இருக்கோம். நாட் ஷேரிங் தி ரேசர்ஸ் பிளேட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் நீங்கள் பண்ணக்கூடாது. ஏன்னா அதில் லைட்டாக ஒரு பிளட்டு வந்து அதில் பட்டுருச்சு அப்படின்னா அந்த வைரஸ் அங்கேயே உட்காந்துக்கும், உடனே மற்றவங்களுக்கு போயிடும். ஸோ நிறைய இப்போது பார்பர் ஷாப்லலாம் வந்து பார்த்திங்கன்னா பிளேடை குறைச்சிட்டாங்க, எல்லாம் ட்ரிம்மருக்கு போயிட்டாங்க. ட்ரிம்னா இன்னும் சேவிங் ட்ரிம்ஸ்லாம் இருக்குது, அது மாதிரி நிறைய இது யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க.
அதே மாதிரி டட்டு அப்படியா போடுற பழக்கம் இருக்கவங்க நிறுத்திக்கணும். ஏன்னா ஊசி பயன்படுத்தி தான் அந்த பச்சையை குத்துறாங்க. இது வந்து அதை நிறுத்திக்கிறது நல்லது. இது வரைக்கும் நம்ம வைரஸ் பார்த்தோமா, பாக்டீரியா டிசீஸ் பார்த்தோமா. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடாது ஃபங்கி அண்ட் ஃபங்கல் டிசீஸ். பூஞ்சைகள் மூலமாக வரக்கூடிய நோய்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கிரீன் சாப்ரோஃபைட்டிக் ஆர் பேராசைட்டிக் பிளான்ட்ஸ் இவங்களுக்கு மூலமாக வருது. ஸோ நான் கிரீன்னா யார் அவங்க அப்படின்னா பூஞ்சைகள், பச்சையமற்ற சாருண்ணிகள் மற்றும் ஒட்டுண்ணிகள். இவங்க தான் அந்த டிசீஸை கொண்டு வந்து கொடுத்துறாங்க. லிவிங் ஆன் டெட்ஸ், decaying organic matter or living organism இதன் மூலமாக வருது. சில வகை பூஞ்சைலாம் எடுத்திங்கன்னா வச்சுங்களேன், கரோட்டின்களை என்ன பண்ணிடும், சிதைச்சிடும். கரோட்டின்களை சிதைச்சு உருவாக்கிடும். அதில் வரக்கூடிய நோய்கள் பார்த்திங்கன்னா ரிங்வார்ம் வட்டமான வடிவ படை நோய் அப்படின்னு சொல்லுவோம். டேண்ட்ரஃப் பொடுகு அப்படிங்கிறது என்னது, சாதாரண டெய்லி கேட்டுட்ருக்க ஒரு நியூஸு அல்லது ஒரு 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 வேர்டு. எதனால் வருது, ஃபங்கி அண்டு ஃபங்கஸ் மூலமாக வருதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது, மறந்துடுவோம். இப்போ ஞாபகம் வச்சுக்கணும், டேண்ட்ரஃப் பொடுகு வருது, ஃபங்கஸ்னால் வரக்கூடிய நோய். அத்லட்டிஸ் ஃபுட்ஸ், அது சேற்று புண்கள் சொல்கிறோம் இல்லைங்களா, இது எல்லாமே ஃபங்கஸ் மூலமாக. சில பேருக்கு பார்த்திங்கன்னா காலில் அரிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும், அரிச்சு ரத்தமாயிரும், ரத்தமாகி புண்ணாயிரும், கருப்பாக மாறிடும், கேட்டால் கரப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர். அத்லட்டிஸ் ஃபுட்ஸ், இது காரணம் சேற்று புண்கள் மாதிரி சேற்றுனால வரதில்லை, சாதாரணமாக வரும். ரிங்வார்ம்ஸ் சொல்கிறோம் இல்லையா, படர் தாமரை, அப்படியே வந்து படந்து தாமரை போல் தெரியும், ரிங்காக இருக்கும். முக்கியமாக இருக்கக்கூடிய காரணம் இந்த பூஞ்சைகள் தான். இந்த பூஞ்சைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எபிட்டர் மோபைட்டான், அந்த பூஞ்சைகளுடைய நேம் ஞாபகம் வச்சுங்க, ஃபங்கஸ் நேம். மைக்ரோஸ்போம், ட்ரைகோபைட்டான் அப்படிங்கிற ஒரு படர் தாமரைக்கு காரணமாக இருக்கக்கூடிய 3 பூஞ்சைகளை கொடுத்துருக்காங்க, மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். என்ன சிம்டம்ஸ் கொடுக்கும், என்ன அறிகுறிகள் கொடுக்கும், நோய்க்கான அறிகுறிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தோலில் இறந்த செல்களை தாக்கும். இறந்த செல்களை தான் தாக்கும், உயிர் உள்ள செல்களை தாக்காது. இறந்த செல்களாக நிறைய செல்கள், நம்ம இறந்த செல்கள் இருக்குது. டெய்லி செல்கள் இறந்து புதுசாக புதுப்பித்து கொண்டு தான் இருக்குது. தோல், ரோமம், நகம், புரிஞ்சிச்சா, இவை எல்லாமே என்னங்க, இறந்த செல்கள். மேலே இருக்க தோல் இறந்த செல்லு, மேலேருந்து தோலில் இருக்கக்கூடிய அழுக்கு வெளியே வந்தால் அது இறந்த செல்கள் மூலமாக வருது. முடி, அதுவும் வந்து ஒரு செல் இறந்து தான் வெளியே வருது. அப்போ தலையில் இருக்கக்கூடிய முடி அப்படி தானே. நகம் என்னது, நகம் சில பேர்த்துக்கு ஃபாஸ்ட்டாக வளருதுன்னா அவங்க வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு அர்த்தம். சுழற்சி முறையில் அவங்க வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு அர்த்தமாயிடும். இந்த நோய் இருக்குது பார்த்தீங்களா, இது ஃபங்கஸ்னால் வரக்கூடிய நோய். இது எப்படி பரவுது, ஸோ டைரக்ட் கான்டாக்ட், நேரடியாக அவங்க தொடர்பு வச்சுருக்கு. த்ரோ ஃபார்மெட்டிஸ் சச்சஸ் டவல் காம்ஸ் மூலமாக உடனே இது வந்து, சில பேர் நீங்கள் காலேஜுக்கு போனாலும் சரி, ஸ்கூலுக்கு போனாலும் சரி, யாரோ ஒருத்தர் வந்து காம்ப் கொண்டு வந்திருப்பாங்க. தலை சீவுறதுக்காக நம்ம கொண்டு போகாமல் இருந்தால் அவங்களுக்கு வாங்குவோம் நம்ம. சரி, ஒருத்தர் வாங்கினார நம்ம வாங்கினோமேன்னு சொல்லி கிளாஸ் முழுக்க அது அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்போ என்ன ஆகும், ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய அந்த ஃபங்கஸ் ப்ராப்ளம் அப்படி இன்னொருத்தருக்கு போயிட்டு ஸோ டோட்டலாக அஃபெக்ட் ஆகிறத நம்ம வந்து பார்த்துருக்கோம். அடுத்த ஒரு டிசீஸ் வந்து பார்த்திங்கன்னா, புரோட்டோசோவால் வரக்கூடிய ஒரு நோய், அமீபியான்னு சொல்லுவாங்க, அமீபியாசிஸ். ஸோ கிட்டத்தட்ட நம்ம உடம்புல வந்து பார்த்திங்கன்னா 15 புரோட்டோசோவா இனங்கள் இருக்காமா, ஒட்டுண்ணிகளாக வாழ்ந்து நமக்கு நோயை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதில் இந்த அமீபியாசிஸ் இஸ் ஆல்சோ கால்டு அமியோபிக் டிசென்ட்ரி. இது வந்து அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசென்ட்ரி போய்கிட்டே இருக்கும், ஸோ தண்ணி மாதிரி போயிட்டே இருக்குங்க. நாக்கு வறண்டு போயிடும், டீஹைட்ரேஷன் நடக்கும், ரொம்ப சிரமப்படுவாங்க. இப்போது சாப்பிடவும் முடியாது, அது இல்லாமல் உடம்புல இருக்கக்கூடிய மோஷன் எப்படி இருக்குது, டிசென்ட்ரி தண்ணி ஆட்டம் போக போக அப்படியே ஒரு வழியாக என்ன பண்ணிடுவாங்க,
படுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சீதப்பேதி போயிட்டே இருக்கும் அமீபியா அப்படிங்கிறது. ஸோ இது கரெக்டான நம்ம வந்து வரத்துக்கு ரீசன் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராக்டிக்கலி எக்ஸ்பீரியன்ஸாக பார்த்தோம்னா வாட்டர் சோர்ஸ் தான். ஸோ வாட்டர் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் சோர்ஸ். கொஞ்சம் நீங்கள் ஒன் டே மார்னிங் 6 to மறுநாள் 6 to 6 இல்லையா, மார்னிங் 6 நம்ம வந்து அவைக்கணுன்னா எந்திரிச்சிட்டு மறுநாள் திரும்பவும் 6 o'clock எந்திரிக்கிற வரைக்கும் ஒரு திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம சாப்பிட்றதை விட அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஃபுட்டு எது? வாட்டர் தான். வாட்டரை தான் அதிகமாக குடிப்போம். அதுலேருந்து தான் நோயே வரும். இது என்ன பண்ணுது தெரியுங்களா? மனித பெருங்குடலில் உள்ள கோழை செல்கள் பாக்டீரியாக்களை உட்கொண்டு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியதான் இந்த அமீபியாசிஸ். இந்த நோய் அறிகுறியே வந்து அதிகமாக வயிற்றுப்போக்கு போக போயின்னா ரத்தமே ஆரம்பிச்சிடும். கோழையுடன் கூடிய சீதப்பேதி வரை இது தள்ளிடும். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட்டு டீஹைட்ரேஷன் ஆனிச்சா டெத்து கூட வரும். அந்த மோசமானது இந்த அமீபியாசிஸ். இன்னொன்று இருக்குதுங்க, ஹவுஸ் ஃப்ளைஸ் என்னென்னா மலக்கழிவு கலந்த கெட்டுப்போன உணவு மற்றும் நீரில் இருந்து ஒட்டுண்ணியை கடத்தக்கூடிய வீட்டு மியூஸ்கா டொமஸ்டிகா ஈக்கள் மூலமாக இது பரவ ஆரம்பிச்சிடும். சில பேர் இந்த ரோட்டில் நிற்கக்கூடிய கடைகளெல்லாம் போய் சாப்பிட போவாங்க. பக்கத்தில் வந்து டிச் இருக்கும். அங்கேருந்து ஒரு உட்கார்ந்த நேராக வந்து அந்த ரோட்டில் இருக்க கடையில் வந்து அந்த கடையில் இருக்க பொருட்கள் மேலே உட்காரும். நம்மளுக்கு தெரியாது, அதை எடுத்து நம்ம சாப்பிடுவோம். ஸோ அதனால் இது டிசீஸ் அப்படியே பரவ ஆரம்பிக்கும். இன்னொரு டிசீஸ் இருக்குது பாருங்கள், ஆப்ரிக்கன் ஸ்லீப் அண்ட் சிக்னஸ். ஆப்ரிக்கா தூக்க வியாதி. ஸோ ஆப்ரிக்கன் ஸ்லீப்பர் சிக்னஸ்னா இதில் வரக்கூடிய இந்த ஸ்பீசிஸ் நேம், இந்த சிற்றினத்தின் நேம் என்ன தெரியுமா? ட்ரெப்பனோசோமா இந்த சிற்றினத்தினால்தான் இந்த ஆப்ரிக்கா தூக்க வியாதி ஏற்படுது. ஸோ ஆப்ரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ் எதனால் வருது அப்படின்னா ட்ரிப்பனோசோமா சிற்றினத்தால் வருது. இதுதான் கொஸ்டினே. அதனால் டைரெக்டாக இது நீங்கள் படிச்சுக்கலாம். இந்த ட்ரிப்பனோசோமா இருக்கு இல்லைங்களா, இஸ் ஜென்ரலி டிரான்ஸ்மிட்டட் பை பிளட் சக்கிங் டீசிட்டிஸ் ஃபெலிஸ். அது செட்சி அப்படிங்கிற ஒரு ஈக்கள் மூலமாக ரத்தத்தை உறிஞ்சி இந்த ப்ராப்ளம் வந்துடுது. இந்த ட்ரிப்னோசோமா காசஸ் ஸ்லீப்பிங் சிக்னஸ் இன் மேல். அவங்க வந்து தூக்கம் தூங்கிட்டே இருப்பாங்க. அப்படி வரக்கூடிய சில வியாதி ஆப்பிரிக்காலையும் இருக்குது. எங்கே? மத்திய ஆப்பிரிக்காவில், சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் இருக்குது, அதுவும் தூக்க வியாதி ஏற்படுது. இந்த தூக்க வியாதி வரக்கூடிய அந்த பர்டிகுலராக இருக்கக்கூடிய புரோட்டோசோவா பார்த்திங்கன்னா கேம்பியான்ஸ், கிளாசினா பால்பாலிஸ் இந்த ஈக்கள் மூலமாக அப்படியே பரவிடுது. ஜென்ரலி கேம்பியன் ஃபீவர் அப்படின்னு சொல்லுவாங்க. கேம்பியன் ஃபீவரோடு கலந்து தூங்கிட்டே இருப்பாங்க. ரோடிஸ்னிஸ் transmitted by Glossina moristanis causes ரோடிஸ்னிஸ் ஆர் ஈஸ்ட் ஆஃப்ரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ். ஸோ ஒவ்வொரு ஆப்பிரிக்காலையும் இது மாதிரி ஒரு வித்தியாசமான ஈக்கள் மூலமாக இந்த நோய் பரவிட்டுருக்குது. அடுத்த ஒரு நோய் பாருங்களேன், சாக்காஸ் நோய் அல்லது அமெரிக்கா தூக்க வியாதி. இது வரதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி குரூசி, ட்ரையாட்டோமா மெஜிஸ்டா அப்படிங்கிற பூச்சிகள் மூலமாக இது பரவுது. காலா அசார் அப்படின்னா என்ன அப்படின்னு பாருங்க. இது வந்து வைசரியல் லிசமெனிசிஸ் இஸ் காஸ்டு பை தி லிசமெனியா டினோவேனியா விச் இஸ் டிரான்ஸ்மிட்டர் வெக்டர் ஃப்ளமட்டஸ். அது வயிற்றை ஷில்மோனியாசிஸ் டோன்வானியா என்ற நோய் மூலமாக ஒரு ஒட்டுண்ணி. அந்த ஒட்டுண்ணி மணல் பூச்சின்னு சொல்லுவாங்க. மணல் பூச்சி சரிங்களா? மணல் பூச்சிக்கு தான் இந்த ஃபெலோபோட்டோமஸ்
அப்படிங்கிற நோய் மூலமாக கடத்துகிறது. ஸோ நிறைய இன்ஃபெக்ஷன் வந்துடும். என்னென்ன ப்ராப்ளம் வரும்? எண்டோத்தெரியல் செல்கள், போன் மேரோ எலும்பு மஜ்ஜை, லிவர், லிம்ப் கிளான்ஸ், பிளட் வெசல்ஸ் ஆஃப் தி ஸ்ப்ளீன், சரிங்களா, மண்ணீரல் இரத்த குழாய்கள் ஆகியவற்றில் அப்புறம் இன்ஃபெக்ஷன் அஃபெக்ட் ஆயிரும். பயங்கரமாக உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். காய்ச்சல் வந்துடுங்க, ஆட்டோமேட்டிக்காக எடை குறைஞ்சிரும், இரத்த சொகை வந்துடும், மண்ணீரல் கல்லீரல்லாம் வீக்கம் ஏற்பட்டுரும். ஸோ மண்ணீரல் கல்லீரல்லாம் வீக்கம் ஏற்பட்டுச்சுன்னா சாப்பிடவே முடியாது, பசியே ஏற்படாது, அப்படியே கம்முன்னு படுத்துருவேன். 2 நாள் 3 நாளாவது ஒன்றும் சாப்பிடல. ஸோ ஒன்றும் சாப்பிடாட்டி என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காகவே வந்து எடை குறைய ஆரம்பிச்சிடும். அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக மலேரியானாலே கொசுக்கள் மூலமாக, மஸ்கிட்டோ மூலமாக கேள்விப்பட்டிருப்போம். ஸோ மலேரியாஸ் caused by different types of plasmodium species such as P. vivax, P. ovale, P. malaria, P. falciparum. The plasmodium leaves RBC of human in its mature condition is called trophozoite. இந்த ட்ரோஃபோசோயிட்டுகள் இருக்கு இல்லையா, அது வந்து முதிர்ந்த நிலையில் இரத்த சிவப்பணுக்களில் வாழக்கூடிய ஒரு பூச்சி மாதிரி. அது இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ் டிரான்ஸ்மிட்டட் ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர் பை பைட் ஆஃப் தி இன்ஃபெக்டட் ஃபீமேல் அனோஃபிலஸ் மஸ்கிட்டோ. கேள்விப்பட்டிருப்பேன் இல்லையா, வந்து மலேரியாக்கெல்லாம் வரும்பொழுது இந்த பெண் கொசு அப்படின்னு சொல்லுவாங்க, பெண் அனாபிலஸ் கொசு, அவங்க தான் நோய் தொற்றை ஏற்படக்கூடிய முக்கியமான ஒரு மஸ்கிட்டோ. அந்த மஸ்கிட்டோ ஜென்ரலி பார்க்குறதுக்கு மற்ற மஸ்கிட்டோ காட்டிலும் பெருசாக இருக்கும், பார்க்குறதுக்கு ஈ மாதிரி இருக்கும் அந்த மஸ்கிட்டோ. அடுத்த ஒன்று பாருங்கள், ஒட்டுண்ணியுடைய வாழ்க்கை சுழற்சி முறை மற்றும் பிளாஸ்மோடியம். அது யாருது? மலேரியாவுடைய ஒட்டுண்ணி வாழ்க்கை சுழற்சி முறை. The sexual stage of Plasmodium takes place in female Anopheles mosquito, whereas vegetative stage occurs in a male. ஸோ பாலின பெருக்கம் ரெண்டுமே நடக்குது. இது மனிதனுடைய உடம்புல ஈஸியாக இந்த பாலிலா இனப்பெருக்கம் இந்த கொசுக்கள் செஞ்சிருந்தாங்க. When this mosquitoes bite person, Thesphorosis, the infectious stages தான் வந்து ரோசோசைட்ஸ்னு சொல்லுவோம். They multiply with the liver cell first and enter the RBC of man, resulting the rupture of RBC. எல்லாத்தையும் கொலாப்ஸ் பண்ணி விட்டுரும். அது என்ட்ரு ஆகும்போது லிவிங் செல்ஸில் உட்காரும், அதுக்கப்புறம் ரெட் பிளட் செல்ஸில் போயிட்டு அதுக்கப்புறம் ஆர்பிசியை ரப்சரே பண்ணிடும், டோட்டலாக தாக்கி வெடிக்க செஞ்சிடும். இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈமோசோயின் அப்படி ஒரு நச்சு பொருள் வெளிப்பட்டு குளிரையும் கடும் காய்ச்சலையும் ஏற்படுத்தும். ஸோ ஒருத்தருக்கு வந்து பயங்கர அப்படி நடுங்கிறாரு, பயங்கர ஃபீவராக இருக்குது அப்படின்னா அந்த ஈமோசோயின் நடந்திருக்கும். இந்த காய்ச்சல் ஒரு முறை ஒரு இடத்துல வராதுங்க, 3 to 4 days, மேபி 7 days. அது ஆக்சுவலாக வந்து நான் ஆவரேஜாக 3 to 4 days தான் சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்குலாம் வந்துச்சுன்னா 7 days வரும். 7 days படி காய்ச்சல் எப்படி இருக்குங்க, வந்துக்கிட்டே இருக்கும், குளிரும், உடனே பிளட் செக் பண்ணு, அதை பண்ணு இதை பண்ணுன்னு கேட்குற நிலைமையில் நம்மளை போய் தள்ளிடும். இந்த மலேரியாவுடைய வகைகள் பாருங்கள் எப்படி இருக்காங்க. ஆல்ரெடி படித்தோம், ஃபிவாக்ஸ், மலேரியா, ஓவேலி, ஃபால்சிபெரம். இவங்க என்ன பண்ணுறாங்க, அதாவது காசஸ் ஏஜென்ட். இவங்க என்ன பண்ணுறாங்க, 48 hours, 72 hours, 48, 36, 48 hours. என்னது, சிவப்பணு சுழற்சியின் காலத்தை தாக்குது. அதனால தான் இந்த நேரத்தை எடுத்துக்கூடிய டைமிங் வந்து இது மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்த்தோம் இல்லையா, இந்த மஸ்கிட்டோனால் எப்படி வந்து நோய் வருது, அது பெண் மஸ்கிட்டோவில் எப்படி வருது அப்படிங்கிறது தான் ஃபிகர்ஸ் போட்டிருக்காங்க.
ஸோ நீங்கள் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பார்த்து. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று போகலாம். மலேரியாவுக்கு வேக்சின் என்ன? மலேரியா வந்து ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய வேக்சின், அப்ரூவ்டு வேக்சின் ஒன்று இருக்குது. 2015 ஆர்டிஎஸ் எஸ் மோஸ்கோரியா 6 அப்படிங்கிற ஒரு வேக்சின் போட்டிருக்காங்க. இட் ரிக்வயர்ஸ் 4 இன்ஃபெக்ஷன்ஸ் அண்ட் எஸ் ரிலேட்டிவ்லி லோ எஃபிஷியன்சி. சரிங்களா? இந்த லோ எஃபிகேசி இருக்குது. லோ எஃபிகேசினா என்ன அர்த்தம்? அது வந்து குறைந்த திறனை காமிக்குதாமா. இந்த WHO என்ன பண்ணாங்க? டஸ் நாட் ரெக்கமெண்டட் த யூஸ் ஆஃப் ஆர்டிஎஸ். எஸ் வேக்சின் இஸ் பேபிஸ் பிட்வீன் 6 to 12 weeks ஆஃப் ஏஜ். இது மாதிரி வேக்சின் போட்டு இந்த மலேரியாவை தடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்கள், பேராசிட்டிக் மைக்ரோ ஆர்கானிசம். ஸோ ரவுண்ட்வார்ம், டேப்வார்ம், புரோட்டோசோவா, கேண்டிடா, ஃப்ளூக்கு, இது மாதிரி இருக்கக்கூடிய எல்லாமே என்ன பண்ணுங்க, அப்படியே பரவக்கூடிய நோய்கள். இப்போ புழுவிலேருந்து பரவக்கூடிய நோய்கள் தான் ஹெல்மின்திக் டிசீஸ், ஹெல்மின்தியாசிஸ், ஹெல்மின்திக் டிசீஸ். எண்டோ பேராசிட்டிக் என்ன அர்த்தம்? எண்டோனா அகன்னு அர்த்தம், அக உள்ள. பேராசிட்டிக்னா ஒட்டு உண்ணி, அக ஒட்டு உண்ணிகளாக இருக்கும் புழுக்கள், அதான் எல்மின்திஸ். அவங்க எப்படிங்க, அக. சில புழுக்கள்லாம் பார்த்துருப்பீங்க தோலுக்கு வெளியவே அவங்க ஒட்டியிருப்பாங்க. இது எப்படி? எண்டோ பேராசிட்டிக். இந்த புழுக்கள் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். ஹெல்மின்திக் டிசீஸ் ஆர் ஆஸ்காரியாசிஸ், ஃபிலாரியாசிஸ். ரெண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆஸ்காரியாசிஸ், ஃபிலாரியாசிஸ். ஃபிலாரியாசிஸ் ஞாபகம் வைக்கிறதுக்கு ஒரு ஐடியா சொல்கிறேன். எலிஃபேண்ட். அந்த எஃப் சவுண்டு வருது பார்த்தீங்களா, அது ஃபிலாரியாசிஸ். அப்போது யானைக்கால் நோய் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். உருளைப்புழு நோய் தான் இந்த அஸ்காரிசிஸ். உருளைப்புழு நோய் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து எங்கே தாக்குது? இன்டெஸ்டினல் எண்டோ பேராசிட்டிஸ் அஸ்காரிசிஸ் லும்பிரியோகோலிஸ், காமன்லி கால்ட் ரவுண்ட் வார்ம்ஸ். ஸோ ரவுண்ட் வார்ம்ஸ்லாம் வந்துருக்கு. ரவுண்ட் வார்ம்ஸ் வரதுக்கு காரணம் என்ன? அஸ்காரிசிஸ் அப்படிங்கிற உருளைப்புழு காரணமாக தான் இந்த ரவுண்ட் வார்ம் வந்திருக்கு. இட் இஸ் transmitted through ingestion of embryonic eggs through contaminated food and water. என்ன எப்படி சுற்றி வந்தாலும் ஒரு நோய் வரத்துக்கு காரணமாக யார் இருக்கா? நீர். அதான் நீரை சுத்தமான நீரை வச்சுருக்கணும். சரிங்களா? வெளியே நம்ம வீட்டில் எந்த இஷ்யூ வராதுங்க. எப்படியோ யாரோ ஒருத்தர் அது க்ளீன் பண்ணி நல்லா வச்சுக்குவோம். ஆனால் வெளியில் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஹோட்டல் போகிறோன்னு வச்சுக்கோங்க, அங்கே வந்து பாட்டில், அது ஒரு டம்ளரில் தண்ணி கொண்டு வந்து வச்சிருவான். அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும், ஆனால் எங்கே அவன் ஸ்டோர் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. கண்டாமினேட்டட் ஒரு பேரல்ஸில் ஸ்டோர் பண்ணியிருப்பான். அதுக்குள்ளே பயங்கர பாக்டீரியா, வைரஸ்லாம் கீழே இருக்கும். கீழேண்ணா தண்ணிக்குள்ளே இருக்கும். நம்ம எடுத்து குடிச்சிருவோம். சார் நான்லாம் குடிச்சிக்கிட்டே இருக்கேன், எனக்குலாம் இது வரைக்கும் ஒன்றுமே வரல. அது இம்யூனோஸ், அது உன்னுடைய நோய் தடுப்பு சக்தி உன்ட்டு இருக்கிறனால தப்பிச்சுட்டு இருந்திருப்பேன். என்னைக்காவது ஒரு நாள் நோய் தடுப்பு சக்தி கொஞ்சம் இம்பேலன்ஸ் வரும் பொழுது டேரெக்டாக நம்ம என்ன அஃபெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா கோல்டு, த்ரோட் பெயின், இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படியே வந்துடும். த்ரோட் இன்ஃபெக்ஷன்ஸ், இன்டெஸ்டைனல் இன்ஃபெக்ஷன்ஸ், அப்படியே இன்ஃபெக்ஷனாக வந்து படுக்க போட்டு எழுந்திரிச்சு ஒரு 10 நாள் கழித்து எஞ்சி வந்துடுவோம். இதெல்லாம் காரணமே அந்த வாட்டர் கண்டாமினேஷன் தான். யானைக்கால் நோய் பார்க்கலாம், ஃபிலாரிசிஸ். இது வக்கேரியா பேன்கிராஃப்டி அப்படிங்கிற ஒரு ஒட்டுண்ணியால் வரக்கூடியது. இந்த ஒட்டுண்ணி நேம் ஞாபகம் வச்சுங்க. ஸோ அது வந்து ஆக்சுவலாக வந்து ஒக்கேரியான்னு சொல்லியிருக்கோம். தமிழில் உச்செரியா பான்கிராஃப்டி அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இதான் வந்து ஃபிலாரியல் வார்ம், யானைக்கால் புழு அப்படின்னு சொல்கிறோம். இது எங்கே காணப்படுது அப்படின்னா நிணநீர் நாளங்கள், நிணநீர் முடிச்சுகளில் தான் இது காணப்படுது. லிம்ப் வெசல்ஸ் அண்ட் லிம்ப் நோட்ஸ் ஆஃப் மேன், ஹியூமன். ஸோ இது வரைக்கும் ஒவ்வொன்றும் நோய்கள் பார்த்துட்டு வர்றோம். இந்த நோய்கள் பார்த்திங்கன்னா பரம்பரை நோய்கள்.
ஹெரிடிட்டி டிசீஸ் ஆர் ஜெனட்டிக்கல் டிஸார்டர்ஸ் கேள்விப்பட்டிருப்போம். ஹெரிடிட்டி டிசீஸ், ஜெனட்டிக்கல் டிஸார்டர்ஸில் ஒரு காலத்தில் பேசப்பட்ட ஒரு நோய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீரழிவு நோய். நீரழிவு நோய்னா என்ன? அதான் டயபெட்டிஸ், சர்க்கரை நோய். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது ஆக்சுவலி ஹெரிடிட்டி டிசீஸ்னு ஒரு காலத்தில் இருந்தது. ஏன் அப்படின்னா அம்மாவுக்கு வந்தால் பையனுக்கு வரும், அப்பாவுக்கு வந்தால் மகளுக்கு வரும் அப்படிங்கிற ஒரு கான்ட்ராஸ்ட் இருந்தது. இன்றைக்கி அந்த கான்ட்ராஸ்ட்லாம் தூக்கி வீசிருச்சு. அந்த டயபெட்டிஸ் யாருக்கு வேணாலும், குழந்தை கூட, பிறந்த குழந்தையிலேருந்து வந்துருக்கலாம். இந்த பரம்பரை நோய்கள் என்னன்னா அப்படின்னு பாருங்கள். டியூ டு டிஃபெக்டிவ் ஆர் மியூட்டேட்டட் ஜீன்ஸ், அதனால தான் இது வருது. ஃபஸ்ட்டு வரக்கூடியது என்னது? அல்பினிசம். அல்பினிசம் அப்படிங்கிற ஒரு நோய். இது நோய் ஜென்ரலி தோல், உரோமம், கண்களில் மெலனின் என்னும் நிறவி. சில பேர் பார்த்துருப்பீங்க, வெள்ளையாக மாறி கிடப்பாங்க. உடம்பு வந்து நார்மலாக இருக்கக்கூடிய உடம்பு ஃபுல்லாக வெள்ளையாக மாறி இருக்கும். பள்ளிச்சு ஏதாவது தோலை உரிச்சி போட்ட மாதிரி இருப்பாங்க. இது காரணமே அல்பினிசம். பால் போன்ற வெண்மையான தோல் நிறம், கூரிய ஒளி மீது அதிக உணர்வு கொண்டதால் ஏற்படக்கூடிய ஒளி காழ்ப்பு, ஃபோட்டோஃபோபியா, இதனால் வரக்கூடிய ஒரு நோய். இது வந்து ஹெரிடிட்டி டிசீஸ். சில பேர்த்துக்கு வந்து 50 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்திருப்பாங்க. 50 இயர்ஸ்க்கு அப்புறம் அப்படியே வெள்ளை பட்டாட்டம் ஃபுல்லாக உடம்பு முழுக்க பரவ ஆரம்பிக்கும். டாக்டர்கிட்ட போக மாட்டான். கேட்டால் அது எங்கள் அப்பாக்கெலாம் இருந்ததுங்க, எங்கள் வரிசையாக அப்படியே வந்துட்டு தான் இருக்குது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, அப்படி தான் வரும் அப்படின்னு பார்த்து 50 வயசில் ஆரம்பித்து 60 வயசு ஆரம்பித்து அடுத்த ஒரு 10 வருஷத்துலேயே முழுவதுமாக வெள்ளையாக மாறுவான். இல்லை பார்க்கும்போது ஃபுல்லாக அஃபெக்ட் ஆகிருக்கும். அடுத்த ஒரு நோய் பாருங்கள், ஹெமோபீலியா, அன்கண்ட்ரோல்டு ப்ளீடிங். ரத்தம் உறையாது. சும்மா கொஞ்சமாக அடிபட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, நிறைய ரத்தத்தை வெளியே விட்டுரும். இது இஸ் யூஸ்வலி அஃபெக்ட்ஸ் மேல்ஸ் அண்ட் இஸ் டிரான்ஸ்மிட்டட் ஃப்ரம் மதர் டு சன். அப்படியே வந்து பேரண்ட்ஸ் டு சன் வந்து வரக்கூடிய இந்த ஹீமோஃபிலியா. அடுத்தது பாருங்கள், சிக்கிள் செல் அனிமியா. சிக்கிள் செல்ஸ் அனிமியா கதிர் அறிவால் இரத்த சோகை நோயின்னு சொல்லுவோம். தாலசீமியா. ஸோ தாலசீமியா அப்படிங்கிறது ஒரு ஸ்கின் டிசீஸ் தான். டவுன் சிண்ட்ரோம், டவுன் குறைபாடு. ஸோ குட்டையாக இருப்பாங்க இல்லையா, ஃபிசிக்கலி க்ரோத் ஆக மாட்டாங்க. டபுள் பாய் சிண்ட்ரோம், அது குமிழி சிறுவனை, குட்டையாக தெரிவாங்க, குட்டையாகவே தெரிவாங்க, ஆனால் ஆள் வந்து வயசாக இருப்பாங்க. ஸோ அடுத்த ஒரு டிசீஸ் பாருங்கள், நான் கம்யூனபிள் டிசீஸ். நான் கம்யூனபிள் டிசீஸில் வந்து நிறைய கிளாசிஃபிகேஷன் இருக்குது. அதுக்கான ட்ரக்ஸ் கூட இருக்குது. அதாவது போதை மருந்து வகைகள் என்னென்னா பாருங்கள், ஸ்டிமுலன்ஸ்னால் கிளர் ஊட்டிகள். ஸோ அதுக்கான போதை மருந்து ட்ரக்ஸ் என்னவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்ஃபிடாமைன்கள், கோக்கைன்ஸ், நிக்கோட்டின், புகையிலை, போதை மருந்துகள் இதனால் வரக்கூடியது. மூளை என்ன பண்ணும்? டைரெக்டாக அஃபெக்ட் பண்ணும். மன அழுத்தம் கொடுக்கக்கூடியது சாதாரண வந்து மது, பார்பிட்ரேட்டுகள், ட்ரான்குலரிஸ், அமைதி யூக்கிகள், இது எல்லாமே வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடியது. கஞ்சா கேள்விப்பட்டிருப்போம். மன மருட்சி மருந்துகள் நிறையா. சில பேர் இன்ஜெக்ஷன் போட்டு தூங்குவானுங்க. என்னது அப்படியே இன்ஜெக்ஷன் போட்டால் அவ்வளோதான், எங்கே இருக்கானே தெரியாது. ஸோ அடுத்த ரிலேட்டட் இருக்கக்கூடிய டிசீஸ் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் டிசீஸ், விட்டமின் ஏ. இதெல்லாம் நீங்கள் வந்து ஆல்ரெடி வேறு ஒரு பகுதியில் நியூட்ரிஷன்ஸில் படிச்சிருப்போம். திரும்ப இங்கே வந்து படிச்சுக்கோ, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபேட் சால்யபிள் விட்டமின்ஸ். என்னென்னா ஃபேட் சால்யபிள் விட்டமின்ஸ், கொழுப்பில் கரையக்கூடிய விட்டமின்கள் எது? விட்டமின் ஏ, விட்டமின் டி, விட்டமின் இ, விட்டமின் கே. 4 விட்டமின்ஸ்கள் கொடுத்துருக்கோம். விட்டமின் ஏ, ஏடிஇகே. ஏடிஏகே ஃபேட் சால்யபிள் விட்டமின்ஸ்.
இந்த விட்டமின் ஏக்கு தான் ரெட்டினால். ஸோ விட்டமின் ஏக்கு ரெட்டினால், இதை படித்து வச்சுக்கோ, எக்ஸாமில் கேட்பாங்க. ஸோ இங்கே படிக்க வேண்டிய ஸ்பேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ, அதுக்கு இன்னொரு பெயர் ரெட்டினால், சரிங்களா. நைட் பிளைண்ட்னஸ், அதை படிச்சுக்கோ. இந்த நைட் பிளைண்ட்னஸ் தான் அவங்க வந்து அது பயாலஜிக்கல் மெடிக்கல் நேம் கொடுத்துருக்காங்க, ஜெரோஃபேந்தலாமியா நிக்டலோஃபியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நான் வச்சுக்கோ. விட்டமின் டி அப்படின்னாலே கால்சிஃபெரால், இதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். விட்டமின் டி, கால்சிஃபெரால். ரிக்கட் நோய், ஜென்ரலி சில்ட்ரனுக்கு வரக்கூடிய ரிக்கட் நோய். விட்டமின் இ, டோகோஃபிரால். விட்டமின் கே, த டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் குயினால். ஸோ நாளையும் நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். இந்த அது லீஃப் வெஜிடபிள் இருக்குது, ஆயிலில் இருக்குது, மில்கில் இருக்குது, சன்லைட்டில் இருக்குது, யாக்கில் இருக்குது, எக்கில் இருக்குது, அதெல்லாம் படிக்க தேவையில்லை. ஸோ விட்டமின் ஏக்கு மறுபெயர் என்ன, அந்த நோய் வருவதற்கு பேர் என்ன, அதை மட்டும் நீங்கள் வந்து படிச்சுக்கோ. குறைபாடு வரக்கூடிய நோய்கள், ஓகேங்களா. சரி, அடுத்தது பார்க்கலாம். வாட்டர் சால்யுபிள் விட்டமின்ஸ். வாட்டர் சால்யுபிள் விட்டமின்ஸ், நீரில் கரையும் விட்டமின்கள். தயாமின் அப்படின்னு அர்த்தம் விட்டமின் B1, இதான் படிக்கணும். விட்டமின்னா தயாமின். விட்டமின் B2னா ரைபோஃப்ளாவின். விட்டமின் B3 அப்படின்னா நியாசின். விட்டமின் B6 பைரிடாக்சின். விட்டமின் B12 சைனோகோபாலமின். விட்டமின் C அஸ்கார்பிக் ஆசிட். உட்காந்து மனப்பாடம் பண்ணிக்கோ, இதில் இருந்தால் கொஷின்ஸ் வரும் டேரெக்டாகவே. சரி, விட்டமின் சி அஸ்கார்பிக் ஆசிடில் வரக்கூடிய நோய் பேர் ஸ்கார்பி, சரிங்களா. விட்டமின் B2 சைனோகோபாலமில் வரக்கூடிய இரத்த சோகை நோய். விட்டமின் B6ல் வரக்கூடிய பைராக்சின் அப்படிங்கிற நோய் வந்து டெர்மட்டிஸ் அப்படிங்கிற நோய். விட்டமின் B3 நியாசினில் வரக்கூடிய நோய் பெலாக்ரா. விட்டமின் B2 இல்லையா, B2 அதில் வரக்கூடிய நோய் வந்து ரீபோஃப்ளாவின் கிலியாசிஸ் அப்படிங்கிற நோய். விட்டமின் B1 தயாமின்ல பெரிபெரி. ஸோ இந்த விட்டமின் B1, B2, B3, B4 இருக்கு இல்லையா, அதோடைய மறுபெயர்கள் என்ன, மற்றொரு பெயர்கள் என்ன, அதை மட்டும் நீ படிச்சுக்கோ. அதோடைய நோயுடைய பெயர்கள் மட்டும் படிச்சுக்கோ, அதான் எக்ஸாமில் கேட்பான். மற்றெல்லாம் வந்து பெருசாக கேட்க மாட்டான். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எடுத்து பார்க்கும்பொழுது நமக்கு வந்து எங்கெங்கே என்னென்ன கேட்டிருக்கான் அப்படின்னு ஐடியாவும் நமக்கு வந்துடும். சரி, அடுத்து மினரல்ஸில் வரக்கூடிய நோய்கள் என்ன அப்படின்னு பாருங்கள். முக்கியமான மினரல்ஸ், அதுவும் மேக்ரோ மினரல்ஸ், கால்சியம், சோடியம், பொட்டாசியம். இது டெய்லி நம்ம சாப்பிட்டுட்டே இருப்போங்க, ஏன்னா அவ்வளோ முக்கியமானது. இது டெய்லி சாப்பிட்டுட்டு தான் இருக்கோம். இப்போ எக்கு சாப்பிடுவோம், பீன்ஸ் சாப்பிடுவோம், கேபேஜ் சாப்பிடுவோம், ஃபிஷ்ஷு சாப்பிடுவோம், இல்லை சேர்த்து வச்சு சாப்பிட்ருவோம். சோடியம் கண்டிப்பாக தேவையப்படுங்க, அதான் நம்ம வந்து உப்பு போட்டு சாப்பிட்றோம். பனானா சாப்பிட்டுட்டு தான் இருக்கோம், சாப்பிடாமல் இருந்தே சாப்பிடணும். ஸ்வீட் பொட்டேட்டோ, இந்த சர்க்கரைவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்னால் ஆரஞ்சு பழம், அது மாதிரி சொல்கிறோம் இல்லைங்களா. அது அப்போ நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கால்சியம், சோடியம், பொட்டாசியம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏங்க அப்படி இம்பார்ட்டன்ட்டு? அவங்க என்ன வேலை செஞ்சிட்ருக்காங்க? ஸோ கால்சியம் இருந்தால் நம்மளுக்கு போன், டீத், கிளாட்டிங் ஆஃப் பிளட், கண்ட்ரோல் இந்த மசில்ஸ் கான்ட்ராக்ஷன்ஸ் எல்லாமே செய்யும். ஸோ ஒருத்தருக்கு வந்து கால்சியம் குறைபாடு ஏற்பட்டுருச்சு அப்படின்னா படுத்த படுக்கையாக இருப்பாங்க. ஸோ ஆஸ்ட்ரியோஃபோரிஸ் இன் அடல்ட்ஸ் கேள்விப்பட்டிருப்பாங்க. ஆஸ்ட்ரியோஃபோரிஸ் இன் அடல்ட்ஸ் என்னது? எலும்புத்துளை நோய். உடம்புலாம் அப்படியே ஒன்றுமே வேலை செய்யாது, அப்படியே படுத்த படுக்கையாக இருப்பாங்க, நடக்க முடியாது. நடப்பாங்க, எந்திரிச்சாங்களே ரொம்ப நேரம் எந்திரிப்பாங்க. ஸோ இதெல்லாம் கால்சியம் குறைபாடு. இன்னொரு இந்த கால்சியத்துக்கு அடுத்தது ஒன்று சொல்ல, விட்டமின் டி. அருமையான ஒரு விட்டமின் டி. சில பேர் பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியே வந்திருக்க மாட்டாங்க. லேடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்க. அவங்க வந்து அப்படி மீறி வந்தாங்கன்னா காரில் உட்காருவாங்க, அப்படியே திரும்பவும் ஒரு வீட்டுக்கு போயிடுவாங்க, திரும்பவும் காரில் உட்காருவாங்க, திரும்பவும் வீட்டுக்கு வந்துடுவாங்க. இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு விட்டமின் டி
எங்கேருந்து இருக்குது? சூரியன் உடைய ஒளி இருக்குது பார்த்தீங்கன்னா, சூரியனுடைய கதிர்கள் அங்கேருந்து தான் விட்டமின் டியே வரப்போகுது. இவங்களுக்கு வரவே வராது. ஸோ ஆஃப்டர் 50 இயர்ஸ் அப்படியே நம்ம எலும்புலாம் அப்படியே வந்து வேலை செய்யாமல் அளவுக்கு அப்படியே உட்காந்துரும். ஸோ அதனால தான் அந்த சன் பாத் அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வித் கால்சியம். சோடியம் பார்த்தீங்களா என்ன பண்ணுதுங்க, நரம்பு அப்படியே நரம்பு துடிக்குதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுக்கு சோடியம் தான் தேவை. நல்லா உப்பு போட்டு சாப்பிடணும். நரம்பு துழல் கடத்த இயலாமை நடந்துடும். தசை பிடிப்பு சும்மா சும்மா பிடிக்கும். சில பேர்த்து தசை பிடிக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதில் காரணம் இந்த சோடியம் குறைபாடு, சோடியத்தை. சில பேர் பார்த்தீங்கன்னா பரபரப்பாக வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இங்கேருந்து ஓடுவாங்க, இங்கேருந்து ஓடுவாங்க, டக்கு 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 டக்குன்னு. அது பரபரப்பு வேலை செய்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனோன்னா, ஒர்க் பிளேஸ் கிடையாது. ஒரு ட்ரெயினை பிடிக்கிறது அல்லது பஸ்ஸை பிடிக்கிறது. ஃப்ளைட்டை பிடிக்குன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ஃப்ளைட்டில் பிடிக்க போகிறவன் யாரும் நடந்து ஓடுறது இல்லை, எல்லாம் வந்து காரில் போயிடுறாங்க. ஆனால் பஸ்ஸை பிடிக்கிறதுக்காக ஓடி போய் பஸ்ஸை பிடிக்கிறது, ஓடி போய் ட்ரெயினை பிடிக்கிறது. அவங்க பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பிளட்டு சர்க்குலேஷன் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அல்லது வீட்டிலேருந்து கிளம்பும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, வேகமாக சக்க சக்க சக்கன்னு ஃபாஸ்ட்டாக கிளம்பி அந்த ட்ரெயினை பிடிக்கிறது, பஸ்ஸை பிடிக்கிறது போவாங்க. அவங்களுக்கு பொட்டாசியம் குறைபாடு ஏற்படும். அந்த பொட்டாசியம் குறைபாடு ஏற்படக்கூடிய அவங்களுக்கு தான் அந்த வாழைப்பழத்தை வந்து டெய்லி ஒரு வாழைப்பழத்தை எடுத்து சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா, ஸோ இந்த பொட்டாசியம் டிஃபிஷியன்சி அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வரும். அதான் தசை சோர்வு, நரம்பு தூண்டல் இதெல்லாம் செஞ்சு கொடுக்கும். அடுத்தது இருக்கான் பாருங்கள், இரும்பு. அயன் சத்தே இல்லைங்க அவங்களுக்கு. நேரடியாக ஒரு இரும்பு துண்டாக எடுத்து சாப்பிட முடியாது. அதான் ஹீமோக்ளோபின் இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட் என்ன வந்துடுங்க, இரத்த சோகை நோய் வந்துடும். சாதாரண ஃபிஷ்ஷு, லிவரு சாதாரண இருக்குது. இன்னும் சொன்னால் டேட்ஸ் என்னது, பேரீச்சை பழம் இருக்கு இல்லையா, அருமையான ஒரு இரும்பு இருக்கக்கூடியது. அதே கீரை வகைகள் கேள்விப்பட்டோம், நிறைய கீரை சாப்பிட முடியாது, பட் பேரீச்சை பழம் நிறைய சாப்பிடலாம். அயோடின் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சாதாரண உப்புலே கிடைக்கக்கூடியது. இந்த தைராய்டு பிரச்சனை சால்வ் பண்ணுறதுக்காக வரக்கூடியது. காய்டர்னு சொல்கிறோம் இல்லையா, முன் கழுத்து கலரை. ஸோ எல்லாமே இது. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து ஹியூமன் டிசீஸ் அப்படிங்கிறதோடைய ஃபஸ்ட்டு பார்ட் வந்து முடிச்சிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு கிளாஸில் நம்ம வந்து செகண்ட் பார்ட் வந்து இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட் பார்ட்டில் என்ன நடந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியிலிருந்து ஒரு ஹியூமனை அஃபெக்ட் ஆகிருக்கக்கூடிய நோய் தான். இப்போ ஒட்டுண்ணிகள் சொல்கிறோம், அது வைரஸ், பாக்டீரியாஸ், அதுக்கப்புறம் வந்து புரோட்டோசோவா, ஃபங்கஸ், இந்த நோய்கள் மூலமாகவும் அல்லது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்மளுக்கு குறைபாடு ஏற்பட்டனால வரக்கூடிய நோய்களை தான் நம்ம பார்த்துருக்கோம். அதான் ஹியூமன் டிசீஸில் பார்த்துருக்கோம். செகண்ட் பார்ட்டில் ஹியூமன் டிசீஸ் என்னத்தை பார்க்க போகிறோம், நம்மளுடைய பார்ட்ஸ்குள்ளே, நம்முடைய ஆர்கன்ஸ்குள்ளே ஏதாவது அஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதனால் வரக்கூடிய நோய்களை தான் பார்க்க போகிறோம். ஸோ அடுத்த கிளாஸ் அந்த நோய்கள் பார்க்கலாம்.